வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். ஒரு வார் டென்ஸுக்கு நடுவில் நம்ம இருக்கோம். பங்குச்சந்தை என்ன ஆகுங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். பங்குச்சந்தையில் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு யோசனை இருக்கும். அது எல்லாத்துக்குமான ஒரு கேள்வி பதிலாக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 312 புள்ளிகள் சரிஞ்சு 24,865 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 1048 புள்ளிகள் சரிஞ்சு 80,238 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம நாகப்பன் சார் கிட்ட டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், உலக மக்கள் இதெல்லாம் நடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து ஒரு மாசம் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம் ஈரான் மேல எப்ப வேணாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ட்டு. ஆமா, இப்ப கரெக்டா நம்ம வெள்ளிக்கிழமை ஷோவை முடிச்சோம். அதற்கு பிறகு தாக்குதல் வந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய வராவே வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து ஈரானை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து பதிலுக்கு இஸ்ரேல தாக்குனது மட்டும் இல்லாம அமெரிக்கா நட்பு நாடா இருக்கிற பஹ்ரைன், ஜோர்டான், குவைத், கத்தார், சவுதி, ஐக்கிய அரபு அமீரகத்தையும் தாக்கிக்கிட்டு இருக்காங்க. எப்ப முடிவுக்கு வரும் எதுவும் நமக்கு வந்து தெரியல. ஏன்னா அந்த கச்சா எண்ணெய் விலை உட்பட எல்லாமே பாதிக்கப்படலாம் அப்படின்லாம் கூட வந்து சொல்றாங்க. இந்த சூழல்ல நம்ம பங்குச்சந்தை ஒரு பெரிய இறக்கத்தை சந்திக்கும் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு இறங்கின மாதிரி எனக்கு தெரியல. பர்சனலா ஒரு பெரிய பேனிக் ஆன மாதிரி தெரியல நம்ம மார்க்கெட்ல. கரெக்டா. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இத? இல்ல, நிச்சயமா அதாவது பேனிக் ஆகாத மாதிரி தான் வந்து தெரிகிறது. பட் ஏன்னா இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து ப்ரீ ஓப்பன் சொல்லுவோம். 9ல இருந்து 9:10 8 அல்லது 9:10 வரைக்கும் ஒரு ப்ரீ ஓப்பன் நடக்கும். அப்ப 74,000 வரைக்கும் காட்டுனுச்சு முதல்ல துவக்கத்துல. பிறகு ஆனால் சந்தை துவங்கும் பொழுது அது 80,000 தாண்டி தான் ஓப்பன் நினைச்சு. அந்த ஒரு 6,000 புள்ளிகளுக்கு மேல வீக்னஸ் மாதிரி ஓப்பனிங்ல காமிச்சால் கூட ஓப்பன் ஆன பிறகு ஓப்பன் ஆகும் பொழுது அது வந்து 80,000 மேலதான் ஓப்பன் நினைச்சு. 1000 புள்ளிகளுக்கு மேல சென்செக்ஸ் இறங்கி இருக்கு. சென்செக்ஸ்ல இருக்க 3 பங்குகள் மட்டும் தான் இன்னைக்கு விலையேற்ற பங்குகள், பாக்கி எல்லாமே விலை இறக்கத்துல இருக்கு. என்எஸ்சி எடுத்துக்கிட்டு பார்த்தாலுமே வந்து அட்வான்ஸோட டிக்ளைன் வந்து 4 மடங்கு, அப்பர் சர்க்கியூட்டோட லோயர் சர்க்கியூட் 5 மடங்கு, 52 வார உச்சத்தை விட லோ வந்து 17 மடங்கு. சோ வீக்னஸ் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் எதிர்பார்த்த அளவு வீக்னஸ் இல்ல. ஒரு பெரிய பேனிக், ஒரு பெரிய சேல் வரும்னு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 மணியை போல இருந்த நிலவரத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிப்டி வந்து ஒரு 200 புள்ளிகள் கிட்ட அதிகரிச்சிருக்கு. அன்னைக்கு 2 மணி கிட்ட இருந்த நிலவரம் என்னன்னா 24,600 அந்த லெவல்ல இருந்தது. 24,610 615 அப்படிங்கிற லெவல்ல அங்கிருந்து 865 முடிவடைஞ்சிருக்கு. 200 புள்ளிகளுக்கு மேல் ஏற்றத்துலதான் அந்த லோல இருந்து முடிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். பட் நிச்சயமா இது வந்து ஒரு எதிர்பார்த்த அளவு இல்லைங்கிற அந்த அளவுக்கு நான் அதை ஒத்துக்கிறேன். பட் பல்வேறு துறைகளை இது பாதித்திருக்கு. துறை வாரியாக பார்க்கும் பொழுது பல்வேறு துறைகள்ல அதனுடைய தாக்கம் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்கேஸ் இந்த மோதலுங்கிறது நீண்ட காலத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம சந்தையில என்னென்ன மாதிரி சார் ஒரு கரெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? முதலாவதாக இது நீண்ட காலத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா வந்து பெரும்பாலான வார் வந்து ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் ஆகும். தனியாக 2 நாடுகளுக்கு இடையும் தான் பொதுவாக இப்ப ரஷ்யா உக்ரைன் மாதிரி இருந்து வந்திருக்கிறது. மற்ற நாடுகள்லாம் ப்ராக்சி வார் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார்கள். இதுல கொஞ்சம் ஒரு வேறுபாடு இருப்பதை உணர்கிறேன். ஏன்னா ஈரான் வந்து கார்பெட் பாம்பிங் மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் அடிச்சிருக்காங்க. அது வந்து யுஎஸ் பேஸ் கேம்ப் அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த நாடுகள் எல்லாம். அப்படிங்கும் பொழுது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத நான் உணர்கிறேன். பட் நீண்ட நெடு நாட்களுக்கு இது சஸ்டைனபிளா இருக்காது நான் நம்புறேன், இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் அப்படி இருந்தால் நிச்சயமா இதனுடைய பாதிப்புங்கிறது உலக சந்தையை, உலக வணிகத்தை பெரிய அளவுல பாதிக்கும். இது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலக அளவுல வந்து பெரிய பாதிப்பை நிச்சயமாக தொடர்ந்து ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். இது 1990ல இந்த கல்ஃப் வார் மாதிரி ஒரு டெம்பரரி வார்னு ஒரு எடுத்துக்கலாமா சார்? இது ஒரு டெம்பரரி ஷாக் தான் நம்ம புரிஞ்சுக்கலாமா? இது ஒரு நல்ல கேள்வி. உங்கள் வயதினருக்கு இப்ப நீங்க அதெல்லாம் அப்ப நீங்க பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க படித்ததுதான். அதனால அன்னைக்கு இருந்தவங்களை கேட்டீங்கன்னா தெரியும். அன்னைக்கு இது தற்காலிகமானதான் நாங்க நினைச்சோமா அப்படின்னு. அன்னைக்கு நாங்க அதை நினைக்கல. அன்னைக்கு நாங்கள் இருக்கும் பொழுது இது எதுவும் பெர்மனண்டா இருக்கும் போல இருக்கு, பெரிய வாரா இருக்கும் போல இருக்கு, தொடர்ந்து பல ஆண்டுகள் இந்த சண்டை நடத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஒரு சில மாதங்களுக்கு அந்த காலகட்டத்துல அப்படித்தான் தோன்றியது. இது ஆண்டு கணக்குல இருக்குமோன்னு. ஆனால் அதற்கு பிறகு செய்தது. அதனாலதான் நான் சொன்னேன் 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், இதற்கு பிறகு வேறு எந்த ஒரு போருமே நீண்ட காலம் தொடர்ந்து இருந்ததில்லை. அதுவும் 2 நாடுகளுக்கு இடையே வேணா இருந்திருக்கலாமே தவிர பல நாடுகள் பங்கு பெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பட்சத்துல ஒரு சமாதானத்தை நோக்கிய பயணம் விரைவில் இருக்கும் நான் நம்புறேன். அதுதான் எங்கும் நடக்கும் நான் நம்புறேன். ஆனால் அப்படி இருந்தால் ஒருவேளை அந்த தாக்குதல், அதனுடைய தாக்கம் வந்து மிக 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 அதிகமா இருக்கும். அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய விலை, அனைவரும் மனிதகுலம் கொடுக்க வேண்டிய விலை ரொம்ப அதிகமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப வேற வந்து யுஎஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து, யூகே. ஆமா ஆமா, இதுவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி
இன்னும் பல்வேறு நாடுகளுக்கு இது பரவிடுமோங்கிற அச்சம் வருது இல்ல சார்? அதுதான் இப்ப எங்களோட பேஸ பயன்படுத்திக்கலாம்னு யூகே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதெல்லாம் வந்து பாஸ்டரிங்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ் தான் நான் பாக்குறேனே தவிர தீவிரமாக அவர்கள் படையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இங்க களத்தில் இறங்குவார்கள். ஏன்னா அங்க கிரீன்லாந்து, நார்வே அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் எந்த பிரச்சனைகளும் தீரல. அவர் வந்து ஒரு பிரச்சனையை தீர்வதற்குள் இன்னொரு பிரச்சனையை துவக்குவதில் அமெரிக்க அதிபர் வந்து ரொம்ப சாமர்த்தியக்காரர். அதனால அடுத்த ஒரு வாரத்துல 2 வாரத்துல இது போர் அடிச்சு போய் இன்னொரு இதுக்கு போயிடுவார். அவருக்கு இது விளையாட்டு மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரியான ஒரு திடீர் நடவடிக்கைகள் ஓமன் நாட்டுல சமாதான பேச்சுவார்த்தைன்னு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல், அது ஒரு பாசிட்டிவா வந்திருக்குன்னுலாம் வந்து அந்த நாட்டில இருந்து ஒரு கட்டத்துல அறிவிப்புகள் எல்லாம் வெளியானது. திடீர்னு இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் அப்படிங்கும் பொழுது இது வந்து கொஞ்சம் மற்ற நாடுகள் ஆதரவு அப்படிங்கறத நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பித்த போது கூட இப்படித்தான் வந்து நேட்டோ நாடுகள் எல்லாம் பெரிய அளவுல வந்து உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்க போறது போல ஒரு உருவகப்படுத்தப்பட்டது. பட் வார் ஆரம்பிச்சதுக்கு பிறகு என்ன ஆச்சு? இன்னைக்கு ஒண்ணுமே அந்த மாதிரியான ஒரு ஆதரவுங்கிறது அல்லது மற்ற நாடுகளுக்கு இது எஸ்கலேட் ஆனதுங்கிறது ஆகல இல்ல. அந்த மாதிரி தான் இங்க இருக்கும். தங்கள் நாட்டை தங்கள் தற்காத்துக் கொள்வதற்கு அப்படித்தான் எல்லாருமே வந்து முயற்சியில் இறங்குவார்களே தவிர தேவையில்லாமல் ஒரு வம்ப விலை கொடுத்து வாங்குறதுங்கிறதுக்கு வந்து அது ஒருத்தரால மட்டும் தான் இன்னைக்கு உலகத்துல முடியும். இன்னொரு பக்கம் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல ரொம்ப கஷ்டம் தான் இருந்தாலும் கேக்குறேன் சார். நிஃப்டி வந்து எந்த லெவல் வரைக்கும் இறங்கலாம், கரெக்ஷன் வரலாம்? ஒரு நல்ல விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் பல நல்ல விஷயங்கள் சென்ற வாரம் நம்ம பேசணும். வந்து நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பு கணிசமாக அதிகரிச்சிருக்கு. முன் எப்போதும் இல்லாத ஒரு ஆல் டைம் ஹை என்று சொல்லக்கூடிய ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறது. 725 பில்லியன் டாலர்கள், அமெரிக்க டாலர்கள்னு தங்க கையிருப்பு, அதனுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது. அதனால அடுத்த ஓராண்டிற்கு தேவையான ஏற்றுமதிக்கு தேவையான நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பு நம்மகிட்ட இருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதியில. இன்னொன்னு, நம்ம இந்தியா வந்து நமக்கு பொது வெளியில் கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னா வந்து இந்த நம்ம சென்ற வாரம், உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, சென்ற வாரம் நம்ம இந்த பிரச்சனையை பத்தி பேசணும். தற்செயலாக நம்ம இந்த ஹார்மோஸ் அந்த ஸ்ட்ரெயிட், அதுக்கு நடுவுல அந்த கல்ஃப் ஆஃப் பெர்ஷியா, ஓமன், அரேபியன் சி, இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய வழி, அந்த பாதை அடைக்கப்பட்டால் என்ன ஆகும்ங்கிறதுக்கு இந்தியா தங்களை தயார் செய்து கொண்டிருப்பதாக கேள்விப்படுகிறோம். ஏன்னா வந்து உலக ஏற்றுமதியில ஈரான் 3% ஏற்றுமதி பண்ணுதுன்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த பாதை வழியாக வரக்கூடியதுங்கிறது 20% மேல் சொல்றாங்க, 5 ஒரு பங்கு. அதுவும் இந்தியாவை பொறுத்தவரை ரஷ்யா ஆயில தவிர்த்து பார்த்தால் 50% மேல வந்து நம்முடைய எண்ணெய் இறக்குமதி அந்த வழியாக வருகிறது என்று சொல்கிறார்கள். அப்ப அது ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கும். நேற்று பார்த்திருப்பீங்க, JNPT, ஜவஹர்லால் நேரு அந்த டெர்மினல்ல வந்து 300க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்ஸ் வந்து நிறுத்தப்பட்டு ஏற்றுமதி செய்ய மூவ்மெண்ட் இல்லாம நின்று இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அரசு வந்து இந்த ஏற்றுமதியாளர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இந்தியாவை பொறுத்தவரை மட்டுமல்ல, இந்த ஆசிய இந்த நாடுகளை, பெரும்பான்மையான நாடுகளை பொறுத்தவரை வந்து இதை நம்பி இருக்கும். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய அளவுல சுத்தி வரணும், அப்புறம் அதற்கான கட்டணங்கள் உயரும், விலைவாசி உயரும், எல்லாமே அதிகரிக்கும் அப்படிங்கறதுனால இது வந்து கூடிய சீக்கிரம் இதை ரிசால்வ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அதனால ஒரு விஷயத்தை நீங்க கேட்ட நிஃப்டிங்கிறதுக்கு நான் வர்றேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு தொட்ட லோ தான் ஒரு வலுவான அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கதான் நான் பாக்குறேன். 23,200, 23,500ங்கிற லெவல்ல இருந்த 23,500ங்கிற ஒரு அளவுல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. அதற்கு அடுத்து 22,000 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்கு. அது ரொம்ப வலுவான சப்போர்ட். அதை பிரேக் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். மிக மோசமான ஒரு சூழல் வந்தால்தான். அதனாலதான் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வந்து முதல் சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகி வந்திருக்குது. 25,100, 150ங்கிறத தாண்டி 24,865 வந்திருக்கு. இருந்தால் கூட அடுத்து 24,600, 400 வரலாம். பட் வலுவான சப்போர்ட் எங்க இருக்குன்னா 23,500க்கு அருகாமையிலும், அதற்கடுத்து 22,200 அல்லது 100 கிட்டையும் ஒரு வலுவான சப்போர்ட் இருக்கு. சென்ற ஆண்டு பிப்ரவரி, மார்ச் மாதம் தொட்ட லோ தான் ஒரு வலுவான ஆதாரம் உள்ள இடமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த கட்டத்திற்கு வரும்பொழுது நிப்டியினுடைய பிஏ 20க்கு கீழே வந்துடும். நிப்டியினுடைய பிஏ சராசரியாக 20க்கு கீழே வந்துச்சுன்னா பெரிய அளவுல வந்து பையிங் வருவதற்கு வாய்ப்புகள் எப்போதுமே இருக்குங்கிறத கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் வார் காரணமா FII என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க சார் நம்ம மார்க்கெட்ல? பொதுவா FII வித்துக்கிட்டே இருந்தவங்க கடந்த சில நாட்களாக வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்தியாங்கிறத பார்த்தோம். இப்ப அது தற்காலிகமாக அது வந்து நிறுத்தப்படும் நான் நம்புறேன். அந்த அடிப்படையில வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் பையிங் குறையும், பையிங் சப்போர்ட் குறையும். பட் DIS வாங்குவாங்க. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது SIP இன்ஃப்ளோ எப்படி இருக்கு. தொடர்ந்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக, கிட்டத்தட்ட 2 ஆண்டு ஆக போறது. இந்த மார்ச் மாதம் வந்துருச்சு, 2வது ஆண்டு மார்க்கெட் சந்தை இறங்க ஆரம்பித்த ஒரு காலகட்டம்ங்கிறது 1.5 ஆண்டு குறைந்தபட்சம். போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு செப்டம்பர் எடுத்துக்கிட்டா கூட 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு சந்தை. இந்த காலகட்டத்துல SIP குறைகிறதான்னு பார்க்கணும். 25,000 கோடி 30,000 கோடி உள்ள வந்துகிட்டு இருக்குது. FII அதற்கு தக்க வித்துக்கிட்டு இருக்காங்க. இது அப்சார்ப் ஆகுது. FII விற்கிறது 50,000 கோடி 1,00,000 கோடி மிக அதிகமாகி, அல்லது SIP வந்து 5,000 கோடி 10,000 கோடின்னு குறைந்து போனால் நிச்சயமாக சந்தை அது
பாதிக்கும். எஃப்ஐ அந்த மாதிரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கான அவங்களுக்கே அது பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுனால படிப்படியாகத்தான் ஸ்லோவா தான் அதை செய்வார்கள். அதனால இந்திய சந்தையில் இருப்பவர்களுக்கு வெளியேறுவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும், வாங்குறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இவ்வளவு பிரச்சனை பேசுறோம், இவ்வளவு ஒரு பெரிய ப்ராப்ளம் எங்க இருக்கு? இஸ்ரேல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேலிய பங்குச்சந்தை ஏற்றத்துல வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேலிய பங்குச்சந்தையினுடைய TA125 இருக்கட்டும், அந்த டெல் அவீவ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய TASE.TA அந்த இண்டெக்ஸா இருக்கட்டும், மொத்த இண்டெக்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான அளவுல ஏற்றத்துல, கணிசமான ஏற்றத்துல வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த TASE.TA 6% ஏறி இருக்கு. 1000 புள்ளிகள் வரைக்கும் ஒரு கட்டத்துல ஏற்றத்துல இருந்தது. அதே மாதிரி இந்த TA125 கூட ஏற்றத்துல தான் இருந்தது. சென்ற வாரம், அதாவது பிப்ரவரி 27 அது க்ளோஸ் ஆனது 4000 புள்ளிகளுக்கு கீழே. இப்ப 4227 புள்ளி அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் டிஃபரன்ஸ் ஸ்டாக்ல பணம் போட்டுட்டு இருக்காங்களோ சார் இஸ்ரேலிய முதலீட்டாளர்கள்? அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். உலகம் முழுவதுமே, இந்தியாவிலையும் அதற்கான ஒரு இது தெரியுது. இதுக்கு நேர்மாறா பாகிஸ்தானுடைய KSE 30 இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 10% கிராஷ் ஆயிருக்கு, வீழ்ந்து இருக்கிறதையும் பாக்குறோம். சோ ரொம்ப ஒரு மிக்சட் கன்ஃபியூசிங் சிக்னல். சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாஸ்டாக் சந்தையினுடைய முன்பேற வணிகம் பாத்தீங்கன்னா கணிசமாக இறக்கத்துல இருக்கு. 1% கிட்ட இறங்கி இருக்கு. 1% வரைக்கும் இறங்கி இருக்கு. US மார்க்கெட், US 30, US 100, US 500 எந்த குறியீடு எடுத்தாலும். ஜாப்பனீஸ் சந்தை தொடர்ந்து ஏற்றத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட 60,000 புள்ளிகள் வரைக்கும் வந்தது JP225. இப்ப 57,500க்கு கீழே வந்துருச்சு. இன்னைக்கு மட்டும் 1400 புள்ளிகளுக்கு மேல் இறக்கம், 2.5% இறங்கி இருக்கு. அதே மாதிரி ஐரோப்பிய சந்தைகள் எல்லாமே 1.5%ல இருந்து 2% வரைக்கும் இறக்கம். ஆஸ்திரேலிய பங்கு சந்தைகள், சர்வதேச பங்கு சந்தைகள் இன்று ஷாங்காயை தவிர்த்து ஒன்று கூட இன்னைக்கு பாசிட்டிவா இல்லைன்னு சொல்லலாம். சோ ட்ரெண்ட் நிச்சயமா ஒரு நெகட்டிவ். அவ்வளவு நெகட்டிவ்க்கு இந்தியாவில நெகட்டிவா இல்லைன்னு நீங்க சொன்ன அந்த முதல் அப்சர்வேஷன் ரொம்ப கரெக்ட். இவ்வளவு ஒரு நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய சூழல்ல இல்லைங்கிறதுனால ஒருவேளை எஃப்ஐஎஸ் இந்த வீழ்ச்சி தொடருமானால் வாங்குவதற்கான வாய்ப்பாக கூட மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபியூச்சர்ல இந்தியா ஒரு சேஃபான ஹெவன் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அதுக்கான சாத்தியம் இருக்கா? இது நித்யகண்டம் பூர்ணாயுசுங்கிற மாதிரி அன்னன்னைக்கு நடக்கிறத வச்சுதான் நம்ம இன்னைக்கு சொல்ல வேண்டிய சூழல் இருக்கும். அடுத்த 3 ஆண்டுகள் இது தொடரும். ஏன்னு உங்களுக்கு தெரியும், அடுத்த 3 ஆண்டுகள் ஏன்னு. அது வரைக்கும் இந்த இதுதான் இருக்கும். அதனால அப்படி நம்ம ஒரு மொத்தமா சொல்லிட முடியாது. ஏன்னா இந்தியாவுக்கும் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு. இப்ப கச்சா எண்ணெய் சொன்னேன், ஒருவேளை தடைப்பட்டு நம்ம கையிருப்பு குறைய ஆரம்பித்தால் விலை ஏற ஆரம்பிக்கும். சர்வதேச சந்தையில இன்னைக்கு பாத்துருப்பீங்க நீங்க, கமாடிட்டி எல்லாமே ஏற ஆரம்பிச்சிருக்கு. கோல்டு 2%, வெள்ளி 1.5%, இதெல்லாம் ஏறினது ஆச்சரியம் இல்லை. இது பழைய உச்சத்தை இன்னும் தொடல. பட் சமீபத்துல தொட்ட உச்சத்தை தாண்டிய ஒரு பொருள் என்னன்னா க்ரூட் ஆயில். கச்சா எண்ணெய் $72 தாண்டிடுச்சு. $66 நம்ம பார்த்தோம். இன்னைக்கு மட்டும் 8%க்கு மேல ஏறி இருக்கு. $5 மேல ஏறி இருக்கு. $67 கிட்ட இருந்தது. பிரெண்ட் க்ரூட் $78, அதுவுமே 7.5-8% இன்னைக்கு ஏறி இருக்கு. நேச்சுரல் கேஸ் 4%, கேசோலின் 4%, ஹீட்டிங் ஆயில் 12%. இப்படி எரிபொருள் அது சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே கணிசமான விலை ஏறி இருக்குது. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். நம்முடைய இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம்னு பேசியிருக்கோம் இல்லையா? அப்ப பணவீக்கம் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயோடு சேர்த்து இதோடு டாலருடைய மதிப்பும் உயர்ந்து கொள்ள. ஏன்னா இன்னைக்கு டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 98 தாண்டிடுச்சு. இன்னைக்கு மட்டும் ஒரு 1/4% ஏறி இருக்கு. 98.5 பொழுது அது இங்க நம்ம என்எஸ்சிலையும் கரன்சி ஃபியூச்சர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அது தெரிகிறது. இன்னைக்கு 51 பைசா டாலருடைய மதிப்பு மார்ச் மாத ஃபியூச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா 91.68, $92 கிட்ட போய்கிட்டு இருக்கு. $92 எல்லாம் போனுச்சுன்னா ரொம்ப நமக்கு சிக்கலை வரவழைக்கும். அப்படி சேஃப் ஹெவன் உடனடியாக நம்ம அந்த கன்க்ளூஷனுக்கு எல்லாம் வந்துட முடியாது. இங்கேயும் சிக்கல்கள் இருக்கிறது. படிப்படியாக மெல்ல மெல்ல கவனமாகத்தான் நம்ம அடியெடுத்து வைக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும். க்ரூட் ஆயில் பத்தி நீங்க சொன்னீங்க. விரைவில் ஒரு $100 தொட கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் கேஸ் தொட்டுச்சு அப்படின்னா நம்ம சந்தையில என்ன மாதிரி சார் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? இல்ல, நிச்சயமா பல அமைப்புகள் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஜெஃப்ரீஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீட்டு நிறுவனம், எஃப்ஐ. அவர்கள் இந்தியாவுடைய பங்குச்சந்தை நல்லா இருக்கும்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க இந்த சூழல்ல கூட. ஆனால் அவர்களே சொல்கிறது இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பு வரும்னா அது கச்சா எண்ணெயினால் தான் வரும். $100 தொடுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பல பேர் கச்சா எண்ணெயினுடைய விலையை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு துவக்கத்துல நினைக்கிறேன் தொட்ட உச்சம்ங்கிறது அந்த $78. அது மாதிரி பிரெண்ட் $80 மேலே போனுச்சு. சோ அதை நோக்கித்தான் இப்ப போய்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு $80 தொட்டுச்சுன்னா நம்ம க்ரூடு பிரெண்ட் 80 தாண்டி 86, 85 போனுச்சுன்னா அடுத்து அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி போகணும். அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னு நான் நம்புறேன். ஓபெக் நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தங்களுடைய உற்பத்தியை பெருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஓபெக் நாடுகள்ல பெரும்பான்மையான நாடுகள் நேற்று முன்தினம் பேசும் பொழுது அவர்கள் அவருடைய உற்பத்தியை கணிசமாக அதிகரிப்பிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான செய்தி. கச்சா எண்ணெய் விலை பெரிய அளவுல அதிகரிக்காமல் இருக்கலாம். ஆனால் அது மட்டும் பத்தாது. இப்ப இதுல நெகட்டிவ் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் உற்பத்தி இங்க பிரச்சனை இல்ல, அதனுடைய அவைலபிலிட்டி பிரச்சனை இல்ல. அதை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்க கொண்டு வர போறோம், எந்த வழியாக கொண்டு வர போகிறோம், அந்த பாதையில தான் இப்ப பிரச்சனை. அதனால இது எப்படி போகும்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸ் தான்.
இப்ப இந்த க்ரூட் ஆயில் அதிகரிச்சது அப்படின்னா என்னென்ன மாதிரி செக்டார் சார் அதிகமா பாதிக்கப்படும் நம்ம பங்குச்சந்தையில? குரூட் ஆயில் வந்து மூலப்பொருள், பல விஷயங்களுக்கு மூலப்பொருள், மூலத்துக்கு மூலம் அந்த மாதிரி. இப்ப நம்ம ஒரு லாரி போக்குவரத்து, பிளேன் போக்குவரத்து அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அதுல கொண்டு வரக்கூடிய சரக்குகளும் இதுல தானே வரப்போகிறது. அப்ப அதனுடைய விலை அதிகரிக்கும். நேரடியான பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா ஏவியேஷன் செக்டார், அதுல வந்து நிச்சயமா அதனுடைய பாதிப்புங்கிறது இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க, இண்டிகோ நிறுவனத்துடைய பங்குகள் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. நிப்டி குறியீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பங்கு அது மட்டுமே இன்னைக்கு 6% மேல வீழ்ச்சியை சந்தித்தது. சோ ஏவியேஷன் செக்டார்ல இருக்கக்கூடியது பாதிக்கப்படும். அதே மாதிரி டிராவல் அண்ட் டூரிசம், இது போல் லாஜிஸ்டிக்ஸ் அந்த செக்டார்ல இருக்கக்கூடியது. ஆயில் அண்ட் கேஸ் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயில் அண்ட் கேஸ். அதனாலதான் இன்னைக்கு ஆயில் அண்ட் கேஸ் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இறக்கத்துலதான் இன்னைக்கு வந்து முடிவடைந்திருந்தது. பட் அதுலயுமே ஒரு விஷயத்தை நம்ம பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆயில் அண்ட் கேஸ் இண்டெக்ஸ்ல 15 பங்குகள் இருக்கு. அதுல 13 பங்குகள் விலை இறக்கி இருக்கு, 2 பங்குகள் விலை ஏறி இருக்கு. அப்ஸ்ட்ரீம்னு சொல்றது, டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்றது. டவுன் ஸ்ட்ரீம்னா என்னன்னா, கச்சா எண்ணெய் வந்த பிறகு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்த மாதிரி நிறுவனங்கள். ஓகே, இதுல அப்ஸ்ட்ரீம்ங்கிறது என்னன்னா, கச்சா எண்ணெயை எடுத்து அதை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள், ஓஎன்ஜிசி ஆயில் இந்த மாதிரியான நிறுவனங்கள். இந்த 15 பங்குகள்ல ஓஎன்ஜிசி ஏறி இருக்கு. இன்னைக்கு ஓஎன்ஜிசியினுடைய பங்கு வந்து இன்னைக்கு சின்ன ஏற்றம் தான், நானும் ஏறி இருக்கு. இறங்கலைங்கிறத பார்க்கணும். ஆயில் இந்தியாவுடைய பங்கு ஏறி இருக்கு, மத்த எல்லாமே இறங்கி இருக்கு. சோ இதுலயுமே நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா அந்த கச்சா எண்ணெய் சார்ந்த உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்களுடைய பங்குகள் விலை அதிகரிக்கும். அதை ப்ராசஸ் பண்ணி அதற்கு பிறகு வந்து பெட்ரோலிய பொருட்களை மாற்றக்கூடியவர்கள், இதை வாங்கக்கூடியவர்களுக்கு வந்து அதனுடைய அடக்க விலை அதிகரிக்கும்ங்கிறதுனால அவர்களுடைய லாபத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். பட் இந்த கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் ஒன்று இருக்கு, அதுல வந்து அது ஓரளவுக்கு காம்பன்சேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது தவிர பெயிண்ட் செக்டார், அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ்ல இருந்து பல பங்குகள் வந்து இன்னைக்கு விலை இறக்கத்துல இருந்தது. நம்ம பார்த்தோம், ஏசியன் பெயிண்ட் பங்கு மட்டும் 3%. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் சொன்னேன் இல்லையா, ஆட்டோமொபைல் செக்டார், மாருதி இன்னைக்கு 3% இறங்கி இருக்கு. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் 3% இறங்கி இருக்கு. சோ ஆட்டோமொபைல் செக்டார், பஜாஜ் ஆட்டோ இறங்கி இருக்கு. டயர், அதுக்கு ரிலேட்டட் டயர் செக்டார், ஷிப்பிங், ஏற்றுமதி சார்ந்த துறைகள். மறைமுகமாக பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ செக்டார் போக என்பிஎஃப்சிஸ் அண்ட் பேங்க்ஸ். ஏன்னா ஏற்கனவே ஐடி துறை பாதிக்கப்பட்டிருக்கு ஏஐ காரணத்தினால. அதுல ஒரு சாதகமான செய்தி, ஒரு நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியை நம்ம வந்து ஞாபகப்படுத்துங்க, நான் சொல்றேன். பட் ஆனால் அதையும் தாண்டி ஐடி செக்டார், இப்ப அந்த வேலை வாய்ப்பு இழப்பு ஐடி செக்டார்ல நடக்கும் பொழுது இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் சேர்ந்து கொள்ள வாங்கின கடன் வந்து வாரா கடனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டு கடனா இருக்கலாம், வாகன கடனா இருக்கலாம், கடன் அட்டை மீதான கடனா இருக்கலாம். இதை கட்ட முடியாத ஒரு சூழல் வேலை வாய்ப்பு ஏற்படும் பொழுது அந்த மாதிரி சூழல்ல வரும். சோ என்பிஏ அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. இது என்பிஎஃப்சிஸ், பேங்க்ஸ், வங்கித்துறையை பாதிக்கும். சோ கிட்டத்தட்ட இதுல பாதிக்கப்படாத துறை அப்படின்னு சொல்றதே ரொம்ப ரொம்ப குறைவு. டிஃபென்ஸ் செக்டார் வேணா இருக்கலாம் தற்காலிகமாக. நான் சொன்ன மாதிரி அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனிஸ் இருக்கலாம். மற்ற எல்லாமே இதுல வந்து பெரும்பான்மையான நிறுவனங்கள், துறைகள் இதுல வந்து பாதிக்கப்படும். இந்த பாதிப்பினுடைய தாக்கம் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு அதிகமா இருக்கும், எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த சூழல் விரைவிலே மாறலாம்னு நான் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா நம்பிக்கிட்டு இருக்கேன். அந்த நாளை விடுமுறை பங்குச்சந்தை, அதனால நாளை மறுநாள்குள்ள இந்த பிரச்சனையில ஒரு கணிசமான ஒரு தீர்வு ஏற்பட்டால் பார்க்கலாம். ஏன்னா ட்ரம்ப் நான் வந்து ஈரானோட பேச தயார் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பேசுறாங்க, அவங்க பேச தயாராங்கிறத இப்ப பார்க்கணும். அவங்க பேச தயார் இல்லைங்கிறத சொல்லிட்டாங்க. சரி, பேச்சுவார்த்தை இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஆமா, பாக்கலாம் நிலைமை மாறும் அப்படின்னா. நாளைக்கு ஏன் சார் பங்குச்சந்தை லீவு? நாளைக்கு ஹோலி, அது காரணமாக வடநாட்டுல பெரிய அளவில் அது கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்கிறதுனால் அதுக்கு வந்து விடுமுறை அறிவித்திருக்கார்கள். வருஷம் அது இருக்கக்கூடியது, அதனால விடுமுறை. ஓகே, ஒரு சேஃபான ஒரு நாள் தான் நாளைக்கு அப்ப இந்திய பங்குச்சந்தைக்கு. மென்று நிதானித்து பங்குச்சந்தை செல்வதற்கு ஏற்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்ப எல்லா செக்டரை பத்தி நீங்க சொன்னீங்க. டிஃபென்ஸ் செக்டார், டிஃபென்ஸ் ஸ்டாக், அது ரேலி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்களா? இதுல ரொம்ப நான் காஷன் பண்ண விரும்புறேன். நான் முன்னாலே சொன்னேன், எது ஹாட்டா இருக்கோ அதை தொடாதீங்க, எது ஹாட்டா இருக்கோ அது தொட்டோம்னா சுடும், கை சுட்டுரும் நமக்கு. இன்னைக்கு அது ஹாட்டா இருக்குங்கிறதுனால நம்ம அதுக்கு போனோம்னா அதனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும்னா தொடர்ந்து இந்த கண்ட்ரிஸ் இந்த மாதிரி இருக்க வரைக்கும் அது இருக்கும், அதை பத்தி சந்தேகம் இல்லை. பட் அதற்கெல்லாம் சேர்த்தே இன்னைக்கு நம்ம வேல்யூவேஷனை கொடுத்து பிரைஸை வச்சுட்டோம்னா, சார் ஒரு பொருள் வந்து எல்லாமே 10 ரூபா இருக்கையில இது 50 ரூபா இருக்கு, இதனுடைய மதிப்பு 40 ரூபா தான், 50 இருக்குன்னா வாங்கலாமா? அதுதான் இன்றைய சூழலா இருக்கிறதுக்கான வாய்ப்பை நான் கருதுகிறேன். இதனுடைய கருத்து தவறா இருக்கலாம். முதலீட்டு ஆலோசகருடைய ஆலோசனை பெற்று முதலீடு செய்யறது நல்லது. நான் பங்கினுடைய பெயரதையும் குறிப்பிட விரும்பல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா, அது பொதுத்துறை நிறுவனம், அதனுடைய டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்கக்கூடியது, அதனுடைய பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, பி ரேஷியோன்னு பார்த்தா 50க்கு மேல இருக்கு. இன்னொரு நிறுவனம் 30 கிட்ட இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒவ்வொரு ஆண்டும் லாபத்தை ஈட்டி நம்ம முழுமையாக போட்ட பணத்தை எடுக்கணும்னா இன்னைக்கு இருக்க வேல்யூவேஷன்ல 30 ஆண்டு ஆகும். இன்னொரு நிறுவனம் 50 ஆண்டுக்கு மேல ஆகும். இதெல்லாம் பொதுத்துறை நிறுவனங்கள். இப்ப தனியார் துறை நிறுவனங்கள் வாங்க, ஒரு நிறுவனம் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, 100 மடங்குக்கு மேல இருக்கு. 100 ஆண்டு, அதாவது 100-150 ஆண்டுகளுக்கு கழித்து தான் நீங்க போட்ட பணம் திரும்ப கிடைக்கும். இல்லைன்னா அதற்கு தக்க வளர்ச்சி, அசுர வளர்ச்சி இருக்கணும். ஒருவேளை உலகம் அவ்வளவு மோசமான ஒரு சூழலை நோக்கி சென்று அவ்வளவு பெரிய
பெரிய உற்பத்தியை அதிகரித்து அவர் லாபம் சம்பாதிப்பாங்கன்னு சந்தை கருதுகிறதா என்னன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி பிரைஸ் டு புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புத்தக மதிப்பை போல் 15 மடங்கெல்லாம் வணிகமாகிறது இந்த துறையில சில பங்குகள். 15 மடங்கு புத்தக மதிப்புனா என்ன அர்த்தம்னா, அந்த நிறுவனத்தை இன்னைக்கு நாக் டவுன் கண்டிஷன்ல விற்க போனோம்னா அதை விற்று அதில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் விற்று இருக்க கடனை எல்லாம் அடைத்தால் மிச்சம் இருக்கக்கூடியது எவ்வளவோ அதை போல் 15 மடங்கு வணிகமாகிறது அந்த நிறுவனத்தினுடைய பங்கு. உதாரணமாக அந்த நிறுவனத்துடைய சொத்து 100 கோடின்னு வச்சுக்கோங்க, அது கடன்லாம் ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு. அப்ப அந்த 100 கோடியை போல் 15 மடங்கு அது வணிகமாகிறது, 1500 கோடிக்கு அது வணிகமாகிறது அப்படின்னு வச்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு வேல்யூவேஷன்ல இருக்கு. சோ இவ்வளவு ஹை வேல்யூவேஷன்ல இதுல முதலீடு செய்யும் பொழுது தேர்ந்தெடுத்து ரொம்ப கவனமாக முதலீடு செய்யணும். அதனாலதான் இந்த துறை சார்ந்த ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட பலர் எங்களுக்கு பணம் வேண்டாம், நாங்க உங்கள்ட்ட வாங்கிக்க மாட்டோம், ஏன்னா எங்க பணத்தை போடுறதுன்னு தெரியல, வாங்கிட்டு நம்ம பணம் கொடுக்குறோங்கிறதுக்காக டிஃபென்ஸ் செக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லி பணம் கொடுக்குறோங்கிறதுக்காக அவர்கள் மீண்டும் இந்த பங்குல தான் பணத்தை போடணும். இந்த பங்கு எல்லாமே விலை அதிகம்னு அவர்களே நினைக்கிறார்கள். இது யார் இதை கையாளுகிறவர்களோ பணத்தை அவர்களே நினைக்கிறார்கள் இந்த துறை ரொம்ப உச்சத்துல இருக்கு அப்படின்னு. அப்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும்ங்கிறத நான் ரொம்ப மிக மிக ஒரு பொறுப்புணர்ச்சியோடு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கேன். இப்ப இந்த சூழல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன சார் செய்யணும்? இப்ப நிறைய விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா, இருந்தாலும் கூட நம்ம என்னென்ன மாதிரி இண்டிகேட்டர்ஸை ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லுங்க சார். முதல்ல பேனிக் ஆகக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி நேத்தெல்லாம் அவ்வளவு தெரிந்த நண்பர்கள் அவ்வளவு பேர் பேனிக், அவ்வளவு கால்ஸ். நாளைக்கு நிப்டி 1000 புள்ளிகள் இறங்கிருமாம்ல, சென்செக்ஸ் 5000 புள்ளி இறங்கிருமாம்னு நடந்துச்சா? நடக்கல. டோன்ட் பேனிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது முதல் ரெக்குவயர்மெண்ட். பேனிக் ஆகி நடக்க போறது ஒண்ணும் கிடையாது. கோவிட் காலத்துல பேனிக் அடைந்தவர்கள் பெரும் இழப்பை சந்தித்தார்கள். பேனிக் ஆகாம நிதானமாக இருந்து அந்த சூழலை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டவர்கள் ஓராண்டிலேயே மிகப்பெரிய லாபத்தை பார்க்க முடிந்தது. சோ எப்போதுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது, இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாத பிரச்சனைகள், பட் வந்தால் அதுல வரக்கூடியதுல நம்ம பேனிக் ஆகாம இருக்கணுங்கிறது ரொம்ப முதல் லெசன். ரெண்டாவது, சரி அப்ப பேனிக் ஆக வேண்டாம்னு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்காங்க, இதுதான் வாய்ப்பு, இருக்க பணத்தை பூரா உடனே போடு, அப்படியும் போடக்கூடாது. ஏன்னா இந்த டிஃபென்ஸ் நீங்க கேட்டீங்களா, உடனே டிஃபென்ஸ்ல போடு, அப்படி போடாமல் எது ரொம்ப ஹாட்டா இருக்கோ அதை விட்டு சற்று விலகி இருந்து எங்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, எங்கு மதிப்பு இருக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு ஹிடன் ஜெம்ஸ், இதை நம்ம ஏற்கனவே ட்ராக் பண்ணி வச்சிருப்போம். இப்ப இன்னைக்கு போய் பண்ணிட்டு இருக்க கூடாது, ஏற்கனவே பண்ணி வச்சிருப்போம். அதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்காத விலைக்கு இன்னைக்கோ அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அப்ப அதை வாங்க ஆரம்பிக்கணும். இது ரெண்டாவது. மூன்றாவது, அப்ப கூட அதை உடனடியாக போய் வெளுத்தடிச்சு எல்லாத்தையும் பணத்தை போட்டு வாங்கக்கூடாது. அதை ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும். ஏன்னா எப்ப என்ன நடக்கும், எது மாறும் தெரியாது. ஓராண்டுக்கு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தை பெரிய வீழ்ச்சியை சந்தித்த பொழுது தகவல் தொழில்நுட்பத்துறை பங்கு மட்டும் இறங்கவே இல்லை, இன்னும் சொல்ல போனா ஏறிக்கிட்டே இருந்ததை பார்த்தோம். அதற்கு பிறகு சந்தை ஏற ஆரம்பித்தது கடந்த 2-3 மாதங்கள் முன்பு வரை. ஆனால் தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள் எல்லாம் இறங்கி கொண்டிருந்தது. இப்படித்தான் இது எந்த நேர்மாறாக நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது துறை வாரியாக. சோ ஃபர்ஸ்ட் நிதானமாக இருக்கணும், பேனிக் ஆகக்கூடாது. ரெண்டாவது, ஐடென்டிஃபை வேல்யூஸ் அண்ட் வெயிட் ஃபார் இட். இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது முதலீடு செய்யுங்கள். மூன்றாவது, அதை உடனடியாக ஒட்டுமொத்தமா பண்ணாமல் பிரித்து முதலீடு செய்யுங்கள். ரொம்ப முக்கியமா 4வது விஷயம், டைவர்சிஃபை. ஏதாவது ஒண்ணுல மட்டும் பணத்தை போடாதீங்க, டைவர்சிஃபை பண்ணாலே இப்ப எவ்வளவு ப்ராப்ளம் பார்த்தோம், எத்தனை துறைகள்ல ப்ராப்ளம்னு பார்த்தோம். ஆயில் செக்டார்னு எடுத்துக்கிட்டா கூட அதுல கூட டைவர்சிஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கும். ஓகே, அப் ஸ்ட்ரீம் தனியா, டவுன் ஸ்ட்ரீம் தனியான்னு. சோ டைவர்சிஃபை பண்ணி போடணும். அதே மாதிரி அசெட் அலோகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் டாலருடைய மதிப்பு உயர்கிறது, தங்கத்தினுடைய மதிப்பு உயர்கிறது, வெள்ளியினுடைய மதிப்பு உயர்கிறது, ஆனால் பங்கு சந்தை வீழ்கிறது. அசெட் அலோகேஷன் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல பாடம். நிச்சயமா அவர்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படாது. ஏன்னால் பங்கு சந்தையில் ஏற்படக்கூடிய இழப்பை தங்கம், வெள்ளி, மற்ற டாலர், அமெரிக்க டாலர், இந்த மாதிரியான விஷயங்கள் காப்பாற்றும். அங்க ஒரு வேளை நெகட்டிவா போகும்பொழுது இது காப்பாற்றும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதுதான் நமக்கு ரொம்ப பண்ண வேண்டிய விஷயம். எப்பயுமே நீங்க சொல்லுவீங்க பை த டிப் அப்படின்ட்டு. இப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யுமா? சரி, நிச்சயம் வேலை செய்யும். பட் பை த டிப்னு சொல்லும் பொழுது கண்மூடித்தனமாக எப்போதுமே இப்ப இந்த ஐடில சொன்னோம் இல்லையா, தராதரம் பிரித்து பார்க்காமல் வாங்கக்கூடாது, பிரித்து பார்த்து வாங்கணும். நான் முன்பே சொன்னேன், ஒரு உதாரணத்துக்கு தான் திரும்ப நான் இப்ப சொல்ல போற விஷயம். உடனே நீங்க நிறைய நம்ம நேயர்கள் சொல்லுவாங்க, அடிக்கடி டிசிஎஸ் சொல்றீங்களே சார்னு. வேற வழி இல்லாமல் டிசிஎஸ் சொல்றேன். ஏன்னா அவங்க தொடர்ந்து இந்த துறையில, ஏன்னா இந்த பங்கினுடைய விலை நியாயமான விலையா, இன்னும் இறங்குமா ஏறுமா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால அது நான் இது பை ரெக்கமெண்டேஷனோ செல் ரெக்கமெண்டேஷனோ ஹிடன் ரெக்கமெண்டேஷன் கூட கிடையாது. நிறைய பேர் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் நீங்க மறைமுகமா சொல்றீங்க சார், எனக்கு புரியுதுங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன். டிசிஎஸ் இன்னைக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. டிசிஎஸ் எக்ஸ்பாண்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வித் Zaller to redefine enterprise workplace innovation with new AI powered solution, artificial intelligence powered solution இந்த துறையில் அப்படிங்கிறாங்க. இத நான் விரைவில் ஒரு முறை படித்து பார்த்தேன். எனக்கு பெரிய அளவுல இதனுடைய முழு கண்டென்ட் எனக்கு புரியல. பட் நான் அடிப்படையில் புரிந்து கொண்ட ஓரிரு வரிகளை சொல்றேன். The new solution aims to tap into rapidly expanding digital workspace market
which is projected to exceed $160 billion by 2030. 2030 $160 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டக்கூடிய ஒரு சந்தை, அந்த சந்தையை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இந்த தீர்வு, இந்த சொல்யூஷன் உங்கள்ட்ட இருக்கக்கூடியது. இதுல வித் an addressable opportunity of over $8 billion இந்த நெக்ஸ்ட் அடுத்த 5 ஆண்டுகள்ல $8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு அட்ரஸபிள் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த அளவுக்கு வணிகம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு மட்டுமல்ல இருக்கு, அந்த துறையில் இவர்கள் கால் வைத்திருக்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, TCS has successfully deployed the solution for a leading Scottish multinational engineering company which is projected to deliver a 25% to 30% boost in user productivity and enhanced digital experience. So productivity, அந்த உற்பத்தி திறனை 25-30% அதிகரிக்கக்கூடிய வகையிலான ஒரு டூல், ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல், அந்த இதுல இவர்கள் இப்ப இறங்கி இருக்காங்க. இதை இன்னைக்கு BSc இந்தியா அல்லது NSC இந்தியாவுடைய வெப்சைட்ல TCS போய் பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரஸ் ரிலீஸ் முடிஞ்சா நம்ம அதுக்கு ஷேர் பண்ணிக்குவோம். எதுக்காக? இதை கற்றுக்கொள்வதற்காக, அகாடமிக் பர்பஸ்க்காக மட்டும் தான். மீண்டும் சொல்கிறேன், பைசல் ரெக்கமெண்டேஷனே கிடையாது, ஹிடன் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரி எப்படி ஒரு நிறுவனம் நம்ம தயார்படுத்திக் கொள்கிறார்களா, இப்ப இதுல எவ்வளவு லாபம் இருக்கு என்னங்கிறத நீங்க கணக்கு போட்டு பார்க்கணும். நான் இன்னும் அதெல்லாம் பார்க்கல. ஆனால் இந்த செய்தியை மட்டும் நாம் ஒரு இதா பாக்குறேன். சோ இந்த மாதிரியான ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வேணுங்கிறதுக்காகத்தான் இந்த உதாரணத்தை சொல்றேன். ஒட்டுமொத்தமாக டிஃபென்ஸ் நல்லா இருக்கும், ஒட்டுமொத்தமாக பை த டிப் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. பிரித்து பார்த்து அதை தொடர்ந்து அவதானித்து அந்த திசையை நோக்கி அவர்கள் நகர்கிறார்களா அப்படிங்கறத உறுதி செய்து கொடுப்பாரு. அதுக்கு பிறகு ஒரு 5% விலை கூட இருந்தா கூட பரவாயில்ல, அப்ப வாங்கலாம். கோல்டு சில்வர் பிரைஸ்லாம் நீங்க சொன்னீங்க சார். இந்த வார் டென்ஷன் காரணமா கோல்டு ஒரு புதிய உச்சத்தடைய வாய்ப்பு இருக்கா கோல்டு ரேட்ல? அதற்கான வாய்ப்பு நான் எதையுமே ரூல் அவுட் பண்ண மாட்டேன். நம்ம கையில எதுவும் கிடையாது, நமக்கு தெரியாதுங்கிறது உண்மை. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வெள்ளி 5% ஏறி இருக்கு. மே மாத ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா MCXல கிட்டத்தட்ட 3 லட்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தங்கம் கூட 1,70,000 நோக்கி அதனுடைய நகர்வு இருக்கிறத பாக்குறேன், 4% அதிகரிச்சிருக்கு. காப்பர் மீண்டும் 1225 தாண்டிடுச்சு. இன்னைக்கு ஜிங்க் ஏறி இருக்கு, க்ரூட் ஏறி இருக்கு, நேச்சுரல் கேஸ் ஏறி இருக்கு. எல்லாமே ஏறி இருக்கு. சோ இது அடுத்த ஒரு நாட்கள் தொடரலாம். பட் பழைய உச்சத்தை தாண்டுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நினைக்கிறேன். நம்ம சென்ற வாரம் பேசணும். என்ன காரணம்னா, ஒரு முறை ஏறிய பிறகு இறங்கிட்டு திரும்ப ஏறும் பொழுது முதல்ல அடி வாங்கினவங்க பயப்படுவாங்க. முதல்ல 4 லட்சம் ரூபாய்க்கு வெள்ளி விற்க மறந்தவர்கள் 3.5 லட்சத்துக்கு விற்க மறந்தவர்கள் ஒரு கிலோவை இப்ப 2.5 லட்சம் வந்த உடனே பேனிக் ஆனாங்க. இப்ப திரும்ப இந்த 3, 3.25 போக போக அவர்கள் அதை இந்த தடவையாவது வித்துட்டு தப்பிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதனாலதான் டபுள் டாப்னு சொல்லுவோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல டபுள் டாப், டபுள் பாட்டம், ட்ரிபிள் டாப், ட்ரிபிள் பாட்டம்னு சொல்லுவோம். அந்த டபுள் டாப், ட்ரிபிள் டாப்பை தாண்டி விலகி மேல மூவ் ஆனதான் அடுத்த ஒரு புதிய உச்சத்தை நோக்கி செல்லும். அதற்கு இன்னும் நெடுந்தூரம் இருக்கு, நீண்ட நெடுந்தூரம் இருக்கிறது. அதனால அந்த அளவுக்கு போகுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் டாலருடைய விலை ஏற்றம்ங்கிறது உள்ளூர் சந்தையில் நிச்சயமா அதற்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது போக ETF லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் பிரைஸை வச்சு அந்த ETF யூனிட் மதிப்பை கணக்கிட்டு கொண்டிருந்ததை செபி சென்ற வாரம் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். உள்ளூர் விலையை வச்சு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய சராசரி விலையை வச்சு பண்ணணும். ஏன்னா முன்னால லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சினுடைய விலையை வச்சு அதுக்கு டியூட்டி ஆட் பண்ணி அப்புறம் மற்ற சில கரன்சி கன்வர்ஷன்லாம் ஆட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அதுல டைம் டிலே இருந்தது. அது இல்லாமல் இப்ப உள்ளூர் விலையினுடைய சராசரி விலையை வச்சு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம விரிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம், நிச்சயம் நம்ம பேசுவோம். பட் அதனால இப்போதைக்கு உங்க கேள்விக்கு என்ன பதில்னா, பழைய உச்சத்தை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு IIP டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ரிசல்ட் எப்படி சார் வந்திருக்கு? 2 புள்ளிவிவரங்கள் இன்று வெளியாகி இருக்கிறது. முதலாவது பாத்தீங்கன்னா HSBC அவர்களுடைய அந்த PMI பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் பிப்ரவரி மாதத்திற்கான தரவுகள் வெளியாயிருக்கு. மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ், இந்த மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஜனவரியில 55.4 இருந்தது. இப்ப பிப்ரவரியில 56.9 அதிகரிச்சிருக்கு. கடந்த 4 மாதத்துல இது ஒரு உச்சம். 55.4 ஜனவரியில இருந்தது, இப்ப 56.9 பிப்ரவரியில அதிகரிச்சிருக்கு. இதற்கு தொடர்ந்து அதனுடைய நியூ ஆர்டர்ஸ், புதிதாக ஆர்டர்ஸ் வந்திருக்கு, அவுட்புட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. சோ இது பை அண்ட் லார்ஜ் பாசிட்டிவான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா IIP நம்பர், ஜனவரி மாதத்திற்கான இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் என்று சொல்லக்கூடிய தொழில் உற்பத்தி குறியீடு 4.8% வளர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது ஜனவரி 2026 25 ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. ஆனால் டிசம்பர் 2025 அது 7.8% இருந்தது. அது இப்ப 4.8% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க இப்படி பாத்தீங்கன்னா குறைவு. பட் போன ஆண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் இது பெட்டர்னு வச்சுக்கலாம். சோ இந்த அடிப்படையில் இந்த புள்ளி விவரங்கள் வெளியாக இருக்கிறது. பை அண்ட் லார்ஜ் இது ரொம்ப நெகட்டிவும் இல்ல, பாசிட்டிவும் இல்ல, ஸ்லைட்லி பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். பட் இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் ஒரு சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய லெவல்ல இந்த பிரச்சனை அதை தாண்டி இருக்கிறதுனால இதனுடைய தாக்கம் இப்போதைக்கு பங்குச்சந்தையில பெரிய அளவுல இருக்காது.
கனடா கூட நிறைய ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்க. அது நமக்கு என்னென்ன மாதிரி சார் ஒரு லாபத்தை கொடுக்கும்? கனடாவோடு ஒரு பிரிலிமினரியான இந்த பேச்சுவார்த்தை இது வந்து தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வோம். அதனால ஒரு இரு நாடுகளுக்கும் பலனுள்ள வகையில் வர்த்தக உறவை பலப்படுத்தும் வகையில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இரண்டுமே அமெரிக்காவில் பாதிக்கப்பட்ட நாடு. அதனால வந்து நிச்சயமா ஒன்றாக வேலை அதனுடைய தலைமையில வேற நிறைய சேஞ்சஸ் அங்க வந்து இப்ப மாறுதல்கள் இருக்கிறதுனால இந்தியாவுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு சூழலை உருவாக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கனடாவோடான ஒரு ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப்பா கொஞ்சம் நெகட்டிவா இருந்தது. இப்ப மாறுவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது. அப்படிங்கிறது நிச்சயம் அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல இது நிச்சயம் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பாக்குறேன். ஃபைன் சார். ஆக்சுவலி கடந்த 2 நாளா வந்து பங்குச்சந்தை சாய்தான் உருளுதான்னு எவ்வளவோ சோசியல் மீடியாவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆமா, கூட பேசுனது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வேவா இருக்கு சார். உள்ளது உள்ளபடி ரொம்ப சரியா வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். காலம்தான் பதில் சொல்லும். நன்றி. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.